Hello my dear students, warm wishes to all. In this class, we are going to learn the poem Macavity the Mystic Cat, written by the poet T.S. Eliot, part 2. We have already seen 5 stanzas, and also we have discussed the appreciation questions and also poetic devices. So now we are going to see the last 5 stanzas of this poem Macavity the Mystic Cat. Okay, now 6th stanza. He is outwardly respectable, they say he cheats at cards, and his footprints are not found in any file of Scotland Yards. And when the larder is looted, or the jewel case is rifled, or when the milk is missing, or another pig is being stifled, he is outwardly respectable. So here he refers to Macavity the Mystic Cat. So when he is seen outwardly, he might be respectable, but really he was not respectable. ஸோ வெளியில் பார்க்கும்போது மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவர் மதிக்கலாம், பட் அவனுடைய செயலை பார்க்கும்போது அவனை நம்ம மதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த போயட் சொல்கிறாரு. தே சே ஹீ சீட்ஸ் அட் கார்ட்ஸ். மக்கள் எல்லாமே சொல்கிறாங்க அவன் வந்து சீட்டாற்ற இடத்துல வந்து ஏமாற்றுவான். சீட்ஸ் அட் கார்ட்ஸ். கார்ட்ஸ் மீன்ஸ் கார்ட் கேம். சீட்டாட்டத்தில் அவன் ஏமாற்றுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. And his footprints are not found in any file of Scotland Yards. So his footprints means Macavity's footprints அப்படின்னாவே பாத சுவடுகள் அப்படின்னு சொல்கிறோம். are not found, அது எங்கேயுமே கண்டுபிடிக்கப்படலை. ஈவன் இன் எனி ஃபைல் ஆஃப் ஸ்காட்லாந்து யார்ட்ஸஸ். உலகத்திலே தலை சிறந்த போலீஸ் அதிகாரிகள் எங்கே அப்படின்னா ஸ்காட்லாந்து யார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய எந்த ஒரு கோப்புலையும் இவருடைய ஃபுட்பிரிண்ட்ஸ் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் போயட். அண்ட் when the larder is looted, so here larder means a cupboard or shelf for storing food. ஸோ அந்த சாப்பாடு வைக்கக்கூடிய அந்த இடங்கள் வந்து கொள்ளையடிக்கப்படும் போது, ஆர் த ஜுவல் கேஸ் இஸ் ரைஃபிள்டு. ஸோ ஜுவல் கேஸ் மீன்ஸ் நகை இருக்கக்கூடிய அந்த பெட்டி, நகை பெட்டி வந்து நம்ம ரைஃபிள்டு. ரைஃபிள் மீன்ஸ் ransack டு ஸ்டீல். தட் மீன்ஸ் தூக்கிட்டு போயிடுறது. ஸோ அதை தூக்கிட்டு தேடி போயிருந்தாலும், ஆர் when the milk is missing, இன்கேஸ் பால் ஏதாவது காணாமல் போயிருந்தாலும், அண்ட் ஆர் another pig is been stifled. Piggy means a Pekingese dog. ஸோ அந்த பீக்னிஸ் நாய் கூட திக்குமொழி காய்டி போயிருந்தாலும் கூட அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் let us see the continuity of this concept in the next stanza. Or the greenhouse glass is broken and the trellis past repair. Hey, that is the wonder of the thing. Macavity is not there. And when the foreign office find a treatise gone astray, or the Admiralty lose some plans and drawings by the way. ஸோ அந்த க்ரீன் ஹவுஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா தாவரங்களை பாதுகாக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த கண்ணாடி. ஸோ அந்த கண்ணாடி நொறுங்கப்பட்டிருந்தாலும் உடைஞ்சிருந்தாலும், அண்ட் த ட்ரெல்லிஸ் பாஸ் ரிப்பேர். ட்ரெல்லிஸ் மீன்ஸ் வுடன் பார் யூஸ்ட் as a support for creepers. செடி கொடிகளை தாங்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய
அந்த மர லாக், உடன் லாக் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ட்ரெல்லிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து தாங்க முடியாதபடி உடைக்கப்பட்டிருந்தாலும் கூட தேர் இஸ் ஒண்டர் ஆஃப் த திங், நாம் பார்க்கலாம் ஒரு அதிசயத்தை. எல்லாம் செஞ்சது யாராக இருக்கும் அப்படின்னா இட் மைட் பி மக்காவிட்டி, பட் த மக்காவிட்டி இஸ் நாட் தேர். பட் மக்காவிட்டி பார்த்தோம் அப்படின்னா அவர் அங்கே இருக்க மாட்டார், எல்லாமே செஞ்சுட்டு காணாமல் போயிடுவார். Or the Admiralty lose some plans and drawings by the way. Admiralty means a government department that administering the British Navy. That is called Admiralty. So Admiralty lose some plans and drawings by the way. So அதுக்கு முன்னாடி பாருங்க, when the foreign office find that it is gone astray. வெளியுறவுத்துறையில் இந்த அயல்நாட்டு ஒப்பந்தம் ஏதாவது காணாமல் போயிருந்தால், ட்ரீட்டி மீன்ஸ் ஒப்பந்தம் காணாமல் போயிருந்தாலும் சரி, அல்லது கடற்படையோட பிளான்ஸ் திட்டங்கள் ஏதாவது தொலைஞ்சிருந்தாலும் சரி, தேர் மே பி a scrap of papers in the hall or on the stair, but it is useless to investigate. In case ஏதாவது பேப்பர் வீட்டினுடைய அறையில் மாடிப்படியில் ஏதாவது துண்டு கிண்டு கோட்டை இருக்கலாம், பட் அதை வச்சு நாம் என்ன பண்ண முடியாது, இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. வெரி யூஸ்லெஸ் டு இன்வெஸ்டிகேட், அதை வந்து ஆராயிறது அப்படிங்கிறது வீணானது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா மக்காவிட்டி இஸ் நாட் தேர், மக்காவிட்டி அங்கே இருக்க மாட்டான், இதெல்லாம் பண்ணுறது வேஸ்ட்டு. ஆனால் இந்த செயல்கள் எல்லாமே செஞ்சது யாராக இருக்கும் அப்படின்னா மக்காவிட்டியாக தான் இருக்கும். பட் இந்த செயலை செய்கிறது வேஸ்ட்டு, அவர் அங்கே இருக்க மாட்டார், அவரை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. When the loss has been disclosed, the Secret Service say it must have been Makavity, but he is a mile away. But the loss, அந்த இழப்புகளை நம்ம திருடப்பட்ட அந்த இழப்புகளை யாராவது சொன்னாங்க அப்படின்னா காவல்துறை சொல்லும் போகுது, கண்டிப்பாக இது யார் செஞ்சுருப்பாங்க அப்படின்னா மக்காவிட்டி தான் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சீக்ரெட் சர்வீஸ், அந்த புலனாய்வுத்துறை. பட் அவர் எவ்வளோ தூரம் இருப்பார் அப்படின்னா 1 மைல் தூரம் அப்பால் இருப்பார். செஞ்சும்போது நம்ம அந்த குற்றம் நடந்தபோது இடத்துக்கோ அந்த நேரத்துக்கோ போய் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா அவர் இருக்க மாட்டார். You will be sure to find him resting or licking off his thumbs or engaged in doing complicated long division sums. Makavity, there is no one like Makavity. There never was a cat of such deceitfulness and suavity. You will be sure to find him resting. நீங்கள் எல்லாமே நிச்சயமாக சொல்லலாம், அவர் ரெஸ்ட் எடுக்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அப்படின்னா மக்காவிட்டி. ஆர் a licking of his thumbs, இன்கேஸ் ஒரு வேளை தன்னுடைய விரல்களையோ பாதங்களையோ கூட நக்கிற மாதிரி கூட நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் engaged in doing complicated long division sums. சரி, இன்னும் ஒரு சில சமயங்களில் அவர் ஈடுபட்டிருக்கிறத பார்க்கலாம். எதில் அப்படின்னா சிக்கலான சில வகுத்தல் கணக்கு போடுறத கூட நீங்கள் பார்க்கலாம். மக்காவிட்டி there is no one like மக்காவிட்டி. மக்காவிட்டி மாதிரியான ஒரு ஆளை நீங்கள் பார்த்துருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டான்ஸாலையும் இந்த லைன் ரிப்பீட் பண்ணிக்கிறார் ஆத்தர். There never was a cat of such deceitfulness and suavity. ஸோ இவனை மாதிரி ஆன ஒரு கேட்டை, இது மாதிரியான ஒரு கேட்டை நீங்கள் பார்க்க முடியாது. எப்படிப்பட்ட கேட் அப்படின்னா ஃபுல் ஆஃப் டிசீட்ஃபுல்னஸ் மீன்ஸ் கன்னிங்னஸ், ஏமாற்றக்கூடியது, சீட்டிங். ஸோ இது மாதிரியான ஏமாற்றக்கூடிய ஆளையும் அதே சமயத்தில் ஸ்வாவிட்டி மீன்ஸ் சோஃபிஸ்கேஷன், ரொம்ப எப்போ பார்த்தாலும்
தான் வந்து ஒரு ஆடம்பரத்தோடு இருக்கக்கூடிய ஆளை நீங்கள் ஒரு பூனையை பார்த்துருக்க முடியாது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறார். He always has an alibi and one or two to spare. At whatever time the deed took place, Makaviti wasn't there. And they say that all the cats whose wicked deeds are widely known, I might mention Manjojeri, I might mention Griddlebone, are nothing more than agents for the cat who all the time just controls their operations, the Napoleon of crime. He always has an alibi and one or two to spare. அவர் எப்போ பார்த்தாலும் he has an alibi. Alibi means a claim of evidence that one was elsewhere when crime was committed. அதாவது ஒரு எங்கேயாவது தவறு நடக்கும்போது அந்த தவறில் இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த தவறை வந்து தான் செஞ்சேன் அப்படின்னு குற்றத்தை ஒப்புக்காக வைக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு நபரை தான் என்னென்னு சொல்லுவோம்னா அலிபாய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவருக்கு எப்பவுமே இருப்பாங்க 1 அல்லது 2 பேர். தவறு வந்து இவர் செஞ்சுவார், ஆனால் குற்றத்தை ஒத்துக்கிறது வேற ஒரு ஆளாக இருக்கும். அவர் தான் நம்ம அலிபாய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது இவருக்காக 1-2 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அட் வாட் எவர் டைம் த deed took place, எந்த சமயத்தில் குற்றம் செஞ்சாலும் சரி இவர் எஸ்கேப் ஆயிடுவார், இவருக்காக ஒருத்தர் வந்து ஆஜராவார். பட் மக்காவிட்டி வாஸ்ன்ட் தேர். பட் மக்காவிட்டி அங்கே இருக்க மாட்டார். அண்ட் தே சே தட் ஆல் த கேட்ஸ் whose wicked deeds are widely known, எல்லாருமே சொல்லுவாங்க all the cats whose wicked deeds are widely known, எந்த ஒரு மோசமான செயல்களை செய்யக்கூடிய கேட்டாக இருந்தாலும் அவங்களுடைய செயல்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும், மற்றவங்கள புரிஞ்சிருக்கும். உதாரணமாக ஐ மைட் மென்ஷன் மங்கோஜெரி. மங்கோஜெரி அப்படிங்கிறது நாம் சொல்லலாம். உதாரணமாக ஐ மைட் மீன்ஸ் கிரிடில் போன் அப்படிங்கிற அந்த போனையும் மென்ஷன் பண்ணலாம். ஆர் நத்திங் மோர் தேன் ஏஜென்ட்ஸ் ஃபார் த கேட் ஹூ ஆல் த டைம். ஸோ இவங்க எல்லாமே யாரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா நேரத்துலையும் கட்டுப்படுத்தக்கூடிய அந்த பூனையினுடைய ஏஜென்ட்ஸ், உளவாளிகள் மாதிரி. ஜஸ்ட் கண்ட்ரோல்ஸ் தேர் ஆப்ரேஷன்ஸ், அவங்களுடைய எல்லா பூனைகளையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது யார் அப்படின்னா இவர் தான், த நெப்போலியன் ஆஃப் கிரைம். இந்த குற்ற செயல் செய்யக்கூடிய இவங்களுக்கெல்லாம் தலைவன் யார் அப்படின்னா நெப்போலியன் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ திஸ் இஸ் the poetic lines and their explanation. So let us see the appreciation questions employed in these lines. Now let us discuss the appreciation questions. The lines and his footprints are not found in any file of Scotland Yards. So in this line the questions may be asked, what seems to be challenge for Scotland Yard. அதாவது எது மாதிரியானது இந்த ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு சவாலாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. The challenge is to get Makavitti's footprints at the scene of crime. ஸோ இந்த ஸ்காட்லாந்து யார்டுக்கு வந்து எது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மக்காவெட்டியினுடைய அந்த ஃபுட்பிரிண்ட்ஸை வந்து எடுக்கிறது தான், பெறுவது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வை டு தே நீட் ஹிஸ் ஃபுட்பிரிண்ட்ஸ், எதுக்காக அவருடைய ஃபுட்பிரிண்ட்ஸ் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. தே நீட் ஹிஸ் ஃபுட்பிரிண்ட்ஸ் ஆஸ் அன் எவிடன்ஸ் டு அரெஸ்ட் ஹிம். ஏன்னா போலீஸ் அப்படின்னாவே கண்டிப்பாக அதுக்கான சாட்சி, ஏதாவது ஆதாரம் வேணும் அந்த குற்றத்தை செஞ்சவங்களுக்கு. ஸோ அதுக்காக அவருடைய ஃபுட்பிரிண்ட்ஸை தேவைப்படுது. Okay, next line, it must have been Makavity but he is a mile away.
A question, what is Makavity blamed for? எதுக்காக வந்து மக்காவெட்டியை வந்து குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Makavity is blamed for theft. ஏன் அப்படின்னா அங்கே ஏதாவது குற்ற செயல்கள் நடந்திருக்கலாம் அல்லது திருடப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லணும். ஓகே, வேர் இஸ் ஹீ? சரி, அவர் எங்கே இருப்பார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, when the crime is committed அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, Makavity has gone miles away. கண்டிப்பாக மக்காவெட்டி எங்கே போயிருந்திருப்பார் அப்படின்னா பல மைல் கணக்கு தூரத்துக்கு அப்பால் போயிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் லைன், there never was a cat of such deceitfulness and suavity. So next question, what cat is being talked of here? ஸோ எந்த பூனையை பற்றி நம்ம இங்கே பேசுகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க கொஷின். ஸோ Makavity is the cat being talked about here. ஸோ இங்கே பேசப்படுற பூனை எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா Makavity அப்படின்னு சொல்லப்படுற அந்த பூனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஹவு இஸ் he different from the rest? ஸோ அந்த Makavity பூனை வந்து மற்ற பூனைகள்லேருந்து எப்படி வேறுபட்டிருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா Makavity இஸ் அ மாஸ்டர் கிரிமினல். அவர் எப்படிப்பட்ட கிரிமினல் அப்படின்னா எல்லா குற்றவாளிகளுக்கெல்லாம் தலைவன் யார் அப்படின்னா இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கேப்பபிள் ஆஃப் வேனிஷிங் இன் டு தி ஏர் வித்தவுட் லீவிங் எனி எவிடன்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாத அவருக்கு ஒரு தகுதி இருக்குது. என்ன அப்படின்னா வேனிஷிங் இன் டு தி ஏர், காற்றோடு அப்படியே கரைஞ்சி போயிடுவார், மறைந்து போயிடுவார், எந்த வித அந்த அத்தாட்சியும் சுவடுகளையும் விட்டுட்டு போகாமல். ஓகே, நெக்ஸ்ட்டு, his powers of levitation would make a fakir stare. ஸோ இந்த லைனுக்கான கொஷின், who is a fakir? இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். A fakir is a holy person who has the power to float in air. ஸோ ஃபேக்கர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா ஒரு முனிவர். அவருக்கு வந்து கண்டிப்பாக அந்த காற்றில் பறக்கக்கூடிய அந்த பவர் இருக்கும், அவரை தான் ஃபேக்கர் அப்படின்னு சொல்கிறோம். ஹூ ஹேஸ் த பவர் ஆஃப் லெவிடேஷன்? ஸோ யாருக்கு வந்து இந்த லெவிடேஷன் பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃபேக்கருக்கு தான் அந்த லெவிடேஷன் பவர் இருக்குது. ஸோ இங்கே குறிப்பிடப்படுறது யார் அப்படின்னா Makavity has the power of levitation. ஸோ அந்த பவர் ஃபேக்கருக்கு இருக்கக்கூடிய அந்த பவர் வந்து இந்த Makavityக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் could make a fakir stare. அந்த ஃபேக்கரே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு பறக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா இது Makavityக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் லைன், and his footprints are not found in any file of Scotland Yards. ஸோ அவங்களுடைய பாதசுவடுகள் கூட எந்த வித கோப்புகள்லையும் இடம்பெறலை, ஈவன் இந்த ஸ்காட்லாந்து யார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்காட்லாந்து போலீஸால் கூட அதை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற அந்த லைனு. இதுக்கான கொஷின், ஹூஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆர் நாட் ஃபவுண்ட் இன் எனி ஃபைல் ஆஃப் ஸ்காட்லாந்து யார்ட்ஸ்? ஸோ யாருடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து ஸ்காட்லாந்து யார்டால் கண்டுபிடிக்கல அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் Makavity's ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆர் நாட் ஃபவுண்ட் இன் எனி ஃபைல் ஆஃப் ஸ்காட்லாந்து யார்ட்ஸஸ். ஸோ Makavityனுடைய ஃபுட் பிரிண்ட்ஸாக இன்னும் எங்கேயும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. வை டஸ் ஸ்காட்லாந்து யார்டு நீட் ஹிஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ்? ஏன் வந்து ஸ்காட்லாந்து யார்டுக்கு இவருடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. தே நீட் ஹிஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ் டு ப்ரூவ் ஹிஸ் கிரைம். ஏன்னா போலீஸ் வந்து தன்னுடைய குற்றம் சாட்டப்படுற நபரை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஏதாவது ஒரு ஆதாரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை வந்து அவங்களால ஸ்காட்லாந்து யார்டாலேயே கண்டுபிடிக்க முடியல, அவங்களுக்கு அது தேவையாக இருக்குது. நெக்ஸ்ட் லைன், he is outwardly respectable, they say he cheats at hearts, and his footprints are not found in any file of Scotland Yards. So next question,
வாட் டு யூ மீன் பை ஸ்காட்லாந்து யார்டு? இது நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு கொஷின் தான், திரும்ப இது கேட்கப்படலாம். ஸோ அதனால் அது நம்ம இன்னொரு டைம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸ்காட்லாந்து யார்டு இஸ் அ ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் லண்டன் மெட்ரோபாலிட்டன் போலீஸ் சர்வீஸ். ஸ்காட்லாந்து யார்டு அப்படின்னா யாருன்னா இந்த லண்டனுடைய மெட்ரோ போலீஸ் சர்வீஸினுடைய அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் ஸ்காட்லாந்து யார்டு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் லைனு, அண்ட் தே சே that all the cats whose victims are widely known, I might mention Manjari, I might mention Giddlebone. ஸோ எல்லா அந்த மோசமான பூனைகளுடைய இந்த தேவையில்லாத சேட்டைகள் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். உதாரணம் சொல்லணும் அப்படின்னா மங்கோஜெரியுடைய சேட்டைகள், அடுத்தது கிடில்போனுடைய இது அப்படின்னு இந்த லைனில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கொஷின், மென்ஷன் a few wicked deeds of cats. எந்தெந்த மோசமான செயல்கள் செய்யும் அப்படின்னா பூனைகள். லூட்டிங் த லாடர் ஃபார் ஃபுட். லாடரை திருடுறது எதுக்காகனா சாப்பாட்டுக்காக. அதுக்கடுத்து ட்ரிங்கிங் த மில்க் சீக்ரெட்லி. இன்னும் சில பூனைகள் பாலை யாருக்கும் தெரியாமல் குடிச்சிடும். அதுக்கடுத்து ஸ்டீலிங் ஃப்ரம் த ஜுவல் கேஸ். நகைகள் பெட்டியிலேருந்து திருடுறது, இது மாதிரி செயல்களை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அல்லூஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது அந்த போயமில் ஒரு அல்லூஷன் இருக்குது. இந்த அல்லூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரம் த T.S. Eliot's book Old Possums, book for practical cats, Mungojery and Giddlebone are fictional characters in the book. Okay, my dear students, so far we have seen the appreciation questions and also answers. So next we are going to discuss the poetic devices in the last 5 stanzas. Now let us see the poetic devices. They say he cheats at cards. ஸோ இந்த லைனில் பார்க்கும்போது they say he cheats at cards. They refers to people of this world. மக்கள் எல்லாமே சொல்கிறாங்க. He cheats at cards. He here refers to Macavity, the mystery cat. அந்த மக்காவிட்டி மற்றவங்களை காட் கேமில் ஏமாற்றுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக பூனைகளை ஏமாற்றுறது, இந்த சீட்ஸு செய்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் பீயிங்ஸ் தான் இது மாதிரி செய்வாங்க. ஸோ இந்த சீட்டிங்ஸை பூனை செய்கிறது மாதிரி நம்ம ஹியூமன் பீயிங்க்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணுறதுனால ஸோ இது பர்சினிஃபிகேஷன். நெக்ஸ்ட் லைன், Macavity, there is no one like Macavity. மெக்காவிட்டின்னு 2 டைம்ஸ் ஒரே வேர்டு ரிப்பீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன poetic device அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிப்பிட்டிஷன். 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்தது நெக்ஸ்ட், and when you think he is off asleep he is always wide awake. இது நேற்று நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அலிட்ரேஷன் இருக்குது. அதில் எந்தெந்த வேர்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா he, half, இது நம்ம பார்க்கும்போது. அடுத்து நெக்ஸ்ட்டு, or the greenhouse glass is broken and the trellis past repair. ஸோ இந்த லைனில் பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் ஹவுஸ் கிளாஸ், இதில் ஜி சவுண்ட் அப்படியே ரிப்பீட் ஆகுது. ஸோ இது அலிட்ரேஷன். அண்ட் when the loss has been disclosed the secret service say. ஸோ இந்த லைனில் பார்த்தோம் அப்படின்னா சீக்ரெட், சர்வீஸ், சே, இந்த 3 வேர்டுலேயும் எஸ் சவுண்டு ரிப்பீட் ஆகிருக்கிறதுனால ஸோ இது அலிட்ரேஷன். அண்ட் தே சே that all the cats whose wicked deeds are widely known. ஸோ இந்த லைனில் பார்த்தோம் அப்படின்னா wicked, widely, இந்த 2 வேர்ட்ஸில் இந்த டபிள்யூ சவுண்டு ரிப்பீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு, just controls their operations, the Napoleon of crime. இந்த லைனில் பார்த்தோம் அப்படின்னா controls crime. ஸோ இதில் கே சவுண்டு, தட் மீன்ஸ் கே சவுண்டு ரிப்பீட் ஆகுது.
ஸோ நெக்ஸ்ட்டு ரைம் ஸ்கீமு ரைம் வேர்ட்ஸை பார்ப்போம். ஸோ எல்லா ஸ்டான்ஸாலையும் ரைம் ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா ஏஏபிபி தான் இருக்குது. ஸோ ரைமிங் வேர்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் பாருங்கள். பவ் லா டிஸ்பாட் தேர் எல்லாமே ஏஏபிபி அப்படி தான் சவுண்டு ரைம் ஸ்கீம் இருக்குது. அதே போல் அலிட்டட் அந்த ரைமிங் வேர்ட்ஸும் கூட பார்த்தோம் அப்படின்னா பா லா டிஸ்பேர் த மெக்காவிட்டி கிராவிட்டி ஸ்டாண்ட் தேர் இதெல்லாமே ரைமிங் வேர்ட்ஸ். ஏர் தேர் தேர்ட் ஸ்டான்ஸால் தின் இன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஃபோர்த்தில் டூம்டு அன்காம்டு ஸ்னேக் அவேக். ஃபிஃப்த் ஸ்டான்ஸில் மெக்காவிட்டி டிப்ராவிட்டி ஸ்கயர் தேர். And then sixth stanza chords yards rifled stifled. அதுக்கடுத்து next repair there astray way stare there say away thumbs sums macavity suavity spare there non bone girdle bone time crime. ஸோ இதெல்லாமே ரைமிங் வேர்ட்ஸு. ஸோ இதனுடைய எல்லா ரைம் ஸ்கீமும் பார்த்தோம் அப்படின்னா ஏஏபிபி எல்லா ஸ்டான்ஸாலையும் ரைமிங் வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ when you are asked you can write the answer correctly. Okay, my dear students, now let us see the rest in the next class. Thank you. Bye bye.